அன்பு நேயர்களே, இப்பொழுது தற்போதைய ஜேவிபி அரசு அந்நியனாகவும் சந்திரமுகியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகின்றது. அதிலும் குறிப்பாக ஊடகர்கள் என்ற வகையில் நாம் இவைகளை சொல்லாமலும் இருக்க முடியாது. ஒரு சக ஊடகர் பாதிக்கப்படுகின்ற போது அந்த ஊடகர் அதை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர் ஊடகராக இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்பது எனது வாதம். எனவே 2010 ஆண்டு பத்திரிகையாளர் ஊடகர் பிரகீத் எக்னில் கூட கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கில் சந்தேக நபரான ஒரு இராணுவ அதிகாரிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவி உயர்வு அளித்துள்ளார். ஆச்சரியப்படும் விடயம் என்னவென்றால், இந்த பதவியுயர்வு பிரகீத் கடத்தப்பட்ட ஜனவரி மாதத்தில் வழங்கப்பட்டு 6ஆம் தேதி வழங்கப்பட்டது. கடத்தப்பட்டு இப்போது 16 ஆண்டுகள். இப்பொழுது இந்த பிரகீத் எக்னிலோட மனைவி அவர்கள் ஜெனீவா மனித உரிமை அரங்கு வரையும் அவர் சென்று வருகின்றார், போராடி வருகின்றார். நிச்சயமாக பிரகீத் எங்களுக்கு கூட உயிரோடு இல்லை, ஆனாலும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய புதல்வன் ஒருவனும் அவருடைய மனைவியும் அவருடைய படத்தை ஏந்திய வண்ணம் மனித உரிமைகள் அமைப்பு ஜெனீவா வரையும் போய் தத்தளிப்பது என்பது ஒரு மனதை வருடும் செயலாகவே நான் பார்க்கின்றேன். குறிப்பாக ஜனவரி மாதம் என்பது இந்த நாட்டில் ஊடக அடக்குமுறை மாதமாக அடிக்கடி நினைவு கூறப்பட்டு வரும் இந்த நிலையில் அந்த சந்தேக நபருக்கு இராணுவ அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது என்பது எந்த வகையிலே நியாயமோ நாம் அறிய. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னில் கூட கடத்தல், கொலை மற்றும் காணாமல் போன தொடர்பாக உயர் நீதிமன்ற விசாரணையில் முக்கிய குற்றவாளியான இராணுவ புலனாய்வு பிரிவின் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குணரட்ன முக்கிய சாட்சியை மிரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நாட்டில் நிலவும் பாரம்பரியத்தின் படி அத்தகைய வழக்கில் சந்தேக நபருக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படுவதில்லை. விசாரணையில் உள்ள ஒரு வழக்கில் ஒரு அரசு ஊழியர் அத்தகைய சந்தேக நபராக மாறினால் அவர் தனது கடமையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார். பிரகீத் எக்னில் கூட உட்பட நாட்டில் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்த இந்த ஏகேடி பின்னர் ஆட்சிக்கு வந்து 2வது ஜனாதிபதி அனுரகுமார ஆவார். இவங்க ஒவ்வொரு தேர்தல் மேடைகளையும் சொன்னாங்க தானே, நாங்க பாதிக்கப்பட்ட ஊடகருக்கு நீதி வழங்குவோம் என்று இப்ப அநீதி கொடுத்திருக்கிறாங்க. அத்தகைய வாக்குறுதிகளுடன் ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அந்த விசாரணைகளை நிறுத்தி போர் வீரர்களை சிறையில் அடைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று அடம்பிடித்து அதை ஒரு உறுதியான கன்சோலை கொண்டு வந்தார். இப்போது லெப்டினன்ட் கர்னல் DRR தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பிரகீத்தின் கடத்தல் வழக்கில் 3வது பிரதிவாதியான எரந்தா பீரிஸ் கர்னல் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். கர்னல் பதவிக்கு பதவி ஒரு ப்ரமோஷன் அடிச்சிருக்கின்றால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படலாம்? இந்த பதவி உயர்வு ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்பட்டதாக குறிப்பிடும் ஒரு அறிக்கையை ஸ்ரீலங்கா பிரீப் கொண்டுள்ளது. இந்த பதவி உயர்வுகள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் வரை நடைமுறைக்கு வராது. இந்த ஆவணம் ஜனவரி 6ஆம் தேதி இடப்பட்டு ராணுவ செயலாளர் மேஜர் ஜெனரல் PGN பெர்னாண்டோவால் கையொப்பமிடப்பட்டுள்ளது. ஒரு பத்திரிகையாளரை கடத்தி கொலை செய்த வழக்கில் ஒரு சந்தேக நபரை ஜனாதிபதி திசாநாயக்க பதவி உயர்வு செய்ய வேண்டி இருப்பது என்பது அவர் கருப்பு அரசை சிக்கி உள்ளாரா அல்லது அவர் மீண்டும் மீண்டும் கோரும் ஒழுக்கமின்மை என்ற கேள்வி சிங்கள ஊடகர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஏனெனில் அவரை சுற்றி இருக்கின்றவர்கள்லாம் போர்க்குற்றவாளிகள். அவரை சுற்றி இருக்கின்ற பலர் போர்க்குற்றவாளிகளும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களும். தற்போது இந்த அரசு ஆட்சியை இராணுவமயமாக்குவதில் திசாநாயக்க என்பதற்கு அப்பால் டெல்வின் சில்வா அரசாங்கம் ராஜபக்ச ஆட்சிக்கு அடுத்தபடியாக வருகின்றது. நாம் அடிக்கடி சொல்லுகின்ற டெல்வின் சில்வா சுப்ரீம் லீடர் அவர் தான் இதற்கான முழு காரணமாகவும் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த வழக்கு 3 உறுப்பினர்களை கொண்ட உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. இது போன்ற வழக்கில் ஒரு சந்தேக நபருக்கு கோதபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் மட்டுமே பதவி உயர்வு வழங்கப்பட்டது. ரணில் எல்லாம் கொடுக்கலங்க. கடத்தல் நடந்த ஜனவரி 24, 2010 நிலவரப்படி எரந்தா பீரிஸ் ஒரு மேஜராக இருந்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெற்று வரும் 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்கள் பிரிகேடியர் சம்மி அர்ஜுன குணரட்ன முக்கிய குற்றவாளி,
லெப்டினன்ட் ஜெனரல் கேர்னல் திரிதலே இராணுவ முகாமின் கட்டளை அதிகாரி. லெப்டினன்ட் கேர்னல் அயரந்தா பீரிஸ் சம்பவம் நடந்த நேரத்தில் முன்னாள் மேஜர். இந்த 3 பேர் மீது தான் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடைபெற்று வருகின்றது. WD உபசேனை எனும் சுரேஷ் ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர். RMPK ராஜபக்ச எனும் நடன் ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர். MSM ரவீந்திர ரூபசேன எனும் ராஞ்சி ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர். சமிந்த குமார அபிரட்ன ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர். கனுஷ்க குணரட்ன ராணுவ பிரிவின் உறுப்பினர். ஐயாசாமி பாலசுப்ரமணியம் ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர். சரங்க பிரசாந்த் கமக்கே ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர். ஆக இவர்கள் மீது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் காலியிடங்கள் இருந்ததால் விசாரணை தாமதங்களை சந்தித்தது. இதன் விளைவாக 2025 ஆண்டின் பிற்பகுதி வரை விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. ஜூன் 25 ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரரெட்ன முக்கிய சாட்சியாக சுரேஷ் குமாரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டு சிறிது காலம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். கடத்தல் மற்றும் விசாரணையின் காலக்கெடு 2010 ஜனவரி 24 2010 ஆட்கடத்தல். ஜனவரி 24 2010 பத்திரிகையாளர் பிரகீத் எக்லினுடைய ஹோமாகமவியில் வைத்து கடத்தப்பட்டார், காணாமல் போனார். 2015 விசாரணை மீண்டும் தொடங்கியது. ஆகஸ்ட் 2015 ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு கடத்தலுக்கு பிறகு எக்லினுடைய கில்டெல்லே ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். 2015 மீண்டும் விசாரணை தொடங்கியது. ஆகஸ்ட் 2015 கடத்தலுக்கு பிறகு எக்லினுடைய கில்டெல்லே ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதற்கான ஆதாரங்கள் வெளிப்படுகின்றன. ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றது. 2018 நீதித்துறை சட்டத்தில் திருத்தங்கள் மூலம் வழக்குக்காக நிரந்தர 3 உறுப்பினர்களை கொண்ட உயர் நீதிமன்றம் நிறுவப்படுகிறது. 2019 குற்ற பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. 2019 நவம்பர் 27 அன்று கடத்தல், கொலை, சதி மற்றும் கட்டாயமாக காணாமல் போனதற்கான குற்றச்சாட்டுகளில் 9 ராணுவ அதிகாரிகள் மீது சட்டம் அதிபர் முறையாக குற்ற பத்திரிகைகளை தாக்கல் செய்கின்றார். 2019 பிற்பகுதியில் விசாரணை தொடங்குகிறது. டிசம்பர் 2019 3 உறுப்பினர்கள் கொண்ட உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் ஒப்படைக்கப்பட்டன, சாட்சியங்கள் கேட்கப்பட்டன மற்றும் சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்பப்படுகின்றது. 2020 நீதிமன்ற நடவடிக்கைகள் கோவிட்-19 ஊரடங்கு உத்தரவு கட்டுப்படுத்தப்படுவதால் நீதிமன்ற தேதிகள் அக்டோபர் நவம்பர் 2020க்கு ஒத்திவைக்கப்படுகின்றது. ஜூன் 17 2020 அன்று 9 புலனாய்வு அதிகாரிகள் ஜாமீனில் விடுவிக்கப்படுகின்றனர் மற்றும் பயண தடை விதிக்கப்பட்ட டிராவல் பேர்னிங். 2025 கடந்த ஆண்டு ஜூன் 11 ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரரெட்ன ஒரு முக்கிய குற்றவாளி வழக்கில் சாட்சிகளை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் செய்யப்படுகின்றார். கடந்த ஆண்டு ஜூலை 16 அன்று விசாரணைகள் சாட்சியம் அளிக்க சிஐடி இயக்குனர் ஷானி அபேசேகர நடந்து வரும் விசாரணைகள் சாட்சியம் அளிக்க ஒரு சாட்சியாக பெயரிடப்படுகின்றார். ஜிபிபி செயலாளர் திரு டில்பின் சில்வா செம்பனி புதைகுழி வழக்கில் சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் என்பது வாய்மொழி குற்றச்சாட்டு எனவும் சொல்லுகின்றார். ஆனால் செம்பனி புதைகுழி வழக்கில் சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிகளும் ஒரு போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதே நேரம் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு போலீஸ் அதிகாரி அப்துல் நாசர் தலைமறைவாகி இருக்கின்றார். அவர் நாட்டை விட்டு ஓடி போய்க்கலாம். செம்மணி பகுதியில் எலும்பு கூடுகளாக கண்டுபிடிக்கப்பட்ட சுரேஸ்வரன், சுமதி இளம் தம்பதியினர் ராஷையா, சதீஷ், மனோகரன், பாபு ஆகியோரை தாக்கி கொலை செய்தமை, சடலங்களை மறைத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அப்போதைய மேலதிக நீதவான் திரு மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்கள் வழக்கிலக்கம் B28/95 கீழ் இவர்களை மார்ச் 14 2000 ஆண்டு சிறையில் அடைக்க உத்தரவிடுகின்றார். ஆனால் அதே ஆண்டு சட்டம் அதிபர் திணைக்களத்தின் உதவியுடன் ஜூலை 6 என்று கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் வழக்கிலக்கம் 29/2000 கீழ் பிணை பெற்றிருந்தனர். ஆனால் இந்த வழக்கின் பி அறிக்கையில் முதலாவது சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட கேப்டன் லலித் ஹேவா திரு மைத்திரிபால சிறிசேன காலத்தில் பிரிகேடியர் தர அதிகாரிக பதவியை பெற்று கடந்த ஆண்டில் ஓய்வு பெறுகின்றார். இப்ப பாருங்க, ஏன் இதை சொல்றோம் என்றால் 2 ஆண்டிலும் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கிறாங்க என்பதைத்தான் இதையும் நாமல் கொண்டு வருகின்றோம். 5வது
சந்தேக நபரான அடையாளம் காணப்பட்ட கேப்டன் சசீந்திர விஜயசூரியபுரத்தவர்களுக்கு திரு ரணில் விக்ரமசிங்கே பிரிகேடியர் தர அதிகாரியாக பதவி உயர்வு வழங்கியிருந்த நிலையில் அவரை திரு அனுக்கிரம திசாநாயக்க அவர்கள் ராணுவ தலைமையகத்தின் டைரக்டர் ஆஃப் மூவ்மெண்டின் 34வது பணிப்பாளராக நியமித்திருக்கின்றார். இதுதான் இங்க வருது, புரியுங்களா? ரணில் கொடுக்கலங்க. அதே போல 4வது சந்தேக நபரான அடையாளம் காணப்பட்ட இந்த கேப்டன் சசிகே பெரேராவிற்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்கே மேஜர் தர நிலைக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்த நிலையில் திரு அனுரகுமார திசாநாயக்க 52வது கலாட் படைப்பிரிவின் 31வது தளபதியாகவும் இவரை நியமித்திருக்கின்றார். மன்னிக்கவும், ரணிலும் இந்த பதவிக்கு ப்ரமோஷன் அளிக்கின்றார். இவர் டபுள் ப்ரமோஷன் பெற்றிருக்கின்றார். மன்னிக்கணும், அது தெரியாத ஒரு வார்த்தை. ரணிலும் கொடுத்திருக்கின்றார். அதை நான் திருத்திக் கொண்டேன். மிக கொடூர குற்ற வழக்கொன்றில் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்ட நபர்களுக்கு எந்த தயக்கமும் தங்கு தடையின்றி தயக்கமுமின்றி காலத்திற்கு காலம் அதிகாரத்துக்கு வந்த ஆட்சியாளர்கள் பதவி உயர்வுகளை சன்மானங்களை வழங்கியவனமே இருக்கின்றார்கள். அதே பாரம்பரிய வேலையைத்தான் தற்போது அந்நியனாகவும் சந்திரமுகியாகவும் மாறிவரும் ஜேவிபி அரசும் செய்கின்றது. குற்றவாளிகளை பாதுகாத்து அடைக்கலம் கொடுத்து வருகின்றது. ஆனால் பொதுவெளியில் எந்த கூச்சமுமின்றி பொய்தையை சொல்லி வருகின்றார்கள். போர்க்குற்றங்களில் ஒருவரான் இப்பொழுது பாருங்கள், இப்ப நாம இதை விட கூட, அதாவது இப்ப கோட்டபய மஹிந்தையை சொல்றதுக்கு அப்பால் பாருங்க, போர்க்குற்றவாளிகளில் ஒருவரான அடையாளம் காணப்பட்டுள்ள மாஸ்டர் சம்பத் துயகொண்டா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் திருகோணமலை ஹன்சைட் முகாமில் 11 கொழும்பு இளைஞர்களை கடத்தி கொலை செய்த கடற்படை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகிற இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் அடையாளம் காட்டிய அட்மிரல் ஸ்ரீ மேவன் சரத் சந்திர ரணசிங்கவை இலங்கை துறைமுக அதிகார சபையின் சேர்மன். இது ஜெயித்து கொடுத்திருக்கு. செம்மணி புதைகுழி வழக்கில் கைது செய்யப்பட்டு புனையில் விடுவிக்கப்பட்ட 4வது சந்தேக நபரான பிரிகேடியர் சசீந்திர விஜயசூரியபுரத்தனவை ராணுவ தலைமையக டைரக்டர் ஆஃப் மூவ்மெண்டின் பணிப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த ஜேவிபி ஆட்சியில. அதே செம்மணி புதைகுழி வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட 1வது சந்தேக நபரான மேஜர் ஜெனரல் விடிஎஸ் பெரேராவை ராணுவத்தின் 52வது காலாட் படைப்பிரிவின் தளபதியாக நியமித்திருக்கின்றது இந்த அந்நியன் அரசு. வடகிழக்கில் ஆயிரக்கணக்கானவை கடத்தி காணாமல் ஆக்கிய ஸ்ரீபோலி பிளட்டூன் புலனாய்வு பலகமைப்பை இயக்கிய மேஜர் ஜெனரல் கேபில ஹேந்தவிதாரன பிரிகேடியர் அமல் கருணாசேன கர்னல் சாமி குணரெட்ட மேஜர் பிரபாத் புலபத்தே ஆகிய முக்கியஸ்தர்களை பாதுகாக்கின்றார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சதி தொடர்பாக ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ என்கின்ற பாதிரியார் அடையாளம் காட்டிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பிரிகேடியர் சூலே கொடித்துவக்கு கர்னல் அன்சார் கேலர் கேலும் பத்து மகே உட்பட ராணுவ அதிகாரிகளை விசாரணை வலயத்திற்கு வெளியே வைத்திருக்கிறார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் போது கிழக்கு மாகாண ராணுவ தளபதியாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் அவர்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இந்த சந்திரமுகி அரசு கொடுத்திருக்கிறது. 2012ஆம் ஆண்டு அரசியல் சதி மூலம் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு பிரதமராக மஹிந்த ராஜபக்சே நியமிக்கப்பட்டு வெறும் 2 வார காலத்தில் கிழக்கு மாகாண ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்த மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர கிழக்கு மாகாண தளபதியாக நியமிக்கப்பட்டார். இவர் கிழக்கு மாகாண தளபதியாக நியமிக்கப்பட்டு வெறும் 13 நாட்களில் பவனதீவு போலீஸ் அதிகாரிகள் மீது ஷஹ்ரான் குழுவினர் தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஆனால் சிறையில் இருந்தே பிள்ளையானுக்கு தெரிந்த ஈஸ்டர் தாக்குதல் உண்மைகள் பற்றி மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகருக்கு தெரியாது என ஜேவிபி சொல்லுகிறது. இல்லை, சந்திரமுகி ஆட்சி. இந்த அவலங்களுக்கு இடையில் உள்நாட்டு பொறுமுறைகள் தீர்வு கிடைக்கும் என ஜேவிபி தில்வான் சொல்லுவது நகைப்பாயும் நக்கல் மாதிரி நமக்கு இல்லையா? சிரிக்கலாம். மறுமுறையில் ராணுவ அதிகாரிகள் யார் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் எனவும் இந்த ஏகேடி பிராண்ட் சொல்லுகின்றார். அரசியலையே பேச முயற்சி, அதாவது உண்மையிலேயே ஜேவிபி அரசு தென்னிலங்கையில் எந்த ஒருவருமே பேரினவாத அரசியலையே பேச முயற்சிக்க என்று சொல்லுகின்றார். அதாவது தென்னிலங்கையில் யாரிடமும் எண்ணிக்கையில் சிறிய தேச மக்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்ற அரசியல் வெறுப்பு விறப்பே கிடையாது. கடந்த 15 ஆண்டுகளில் திரு ரவிராஜ் கொலை வழக்கு, குமரபுரம் படுகொலை வழக்கு, திருகோணமலை 5 மாணவர்கள் படுகொலை வழக்கு, செல்வி ரஜினி வேலாயுதம் பிள்ளை படுகொலை வழக்கு என சகல வழக்குகளும் இந்த உண்மையை உறுதி செய்கின்றன.
இந்த நாட்டின் சிங்கள பௌத்தத்தின் பாதுகாவலராக ராணுவம் கருதப்படுவதால் முறையான விசாரணைக்கான அரசியல் விருப்பு ஒருபோதும் எந்த தென்னிலங்கை அரசியல் கட்சி தலைவருக்கும் எந்த காலத்திலும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் பறைசாற்றுவோம். அதேபோல் இலங்கை நீதி கட்டமைப்புகள் சிங்கள பௌத்த அரசியலின் அடிப்படை கருத்துக்களை அல்லது தேசிய பாதுகாப்பை கேள்விக்கு உட்படுத்த தயாரில்லை. கடந்த 15 ஆண்டுகளில் நடைபெற்று வந்த ரவிராஜ் படுகொலை வழக்கம் இந்த உண்மைகளைத்தான் சொல்லுகின்றது. குறைந்தபட்சம் நீதியை ஆத்மார்த்தமாக விரும்பும் யாரும் நீதியை சாத்தியப்படுத்துவதற்கு தேவையான அழுத்தத்தை வழங்குவதற்கு கோரிக்கை எந்த அளவில் சர்வதேச விசாரணை என்று முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள தேவைப்பட்டிருக்கின்றோம். 2025 ஜூன் 11 திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் இந்த மாதம் 25ஆம் தேதி வரையும் கடந்த ஆண்டிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர் தான் இப்பொழுது இந்த பிரகீத் எக்ஸில் குழுவின் ஒரு சந்தேக நபராகவும் பார்க்கப்படுகின்றார். ஊடகர் பிரகீத் எக்னில் கூட ஜனவரி 24, 2010 அன்று காணாமல் போன வேர் என்று கடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. ஆனாலும் சட்டம் அதிபர் கொழும்பு நிரந்தர உயர் நீதிமன்ற விசாரணையில் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குணரட்ன உட்பட 10 பேருக்கு எதிராக குற்ற பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளனர். தற்போதும் விசாரணை நடந்து வருகின்றது. சம்பவம் நடந்த நேரத்தில் பெரும்பாலான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ராணுவ புலனாய்வு பிரிவில் கடமையாற்றி வந்தவர்கள். எக்னில் கூட வழக்கின் முக்கிய சாட்சியான சுரேஷ் குமாரை ஓய்வு பெற்ற பிரிகேடியர் கிமரட்ன அச்சுறுத்தியாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான அதிகார சபையின் புலனாய்வு பிரிவின் தலைவர் என்று திருகோணமலை நீதவான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டிருந்தார், தெரிவிக்கப்பட்டிருந்தார். ஆக நாம் ஒருபோதும் இந்த விடயங்களில் நீதியை எதிர்பார்க்க முடியாதுங்க. அது ஒரு வருத்தத்துக்குரிய செய்திதான். ஏகேடி என்ற பிராண்ட் நாடு முழுவதும் ஒரு ரெட் மார்க் ஆக குறிக்கப்பட்டாலும் தற்பொழுது அந்த ரெட் மார்க் ஏகேடி என்ற பிராண்ட் அந்நியனாகவும் சந்திரமுகியாகவும் மாறிக்கொண்டு வருவதால் நிச்சயமாக மக்கள் நலன் கருதி இந்த விடயங்களையோ நீதியோ அதாவது இப்ப இப்படி பார்ப்போம் நாம ஒரு சிங்கள அதாவது இந்த பிரகிங் கூட நன்கு அறியப்பட்டவர். எப்படி என்றால் ஏடிடிக்கும் விஜயதேகரத்தவர்களுக்கு நன்கு அறியப்பட்டவர். இது பற்றி நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன். நேரம் போதாமையால் இன்னும் ஒரு காணொலியை நாங்கள் பார்க்கலாம். ஆக எக்னில் கூட நன்கு அறியப்பட்ட அவர் நண்பர்கள், ஏடிடியின் நண்பராக இருந்தவர் தான் ஊடகர் பிரகீத் எக்னில் கூட. ஏனெனில் இவர்கள் எல்லாம் ராஜகிரியில் ஒரு இடத்தில் சந்திப்பவர்கள், அடிக்கடி நைட்டுகளில் மது அருந்தக்கூடிய வகையில் சந்தித்தவர். அந்த வகையில் அவருக்கே நீதி கிடைக்கல என்றால் எங்கே தமிழருக்கு நீதி கிடைக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் எடுத்துக்கொண்டு அதையும் நிலைநாட்டுவதற்காக அந்நியனாகவும் சந்திரமுகியாகவும் மாறி வரும் ஜேவிபி அரசில் நீதியை பெரிதாக எதிர்பார்க்க முடியுமா என்ற கேள்விக்குறி சிங்கள மக்கள் மத்தியில் வந்திருக்கும். ஆம் நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.